ஆளுமை மிக்க அரசியல் தமிழகத்தில் இருக்குது விஜய்க்கு. அப்படி ஒரு இருக்கும் காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு சங்கி கூட்டத்தில் போய் ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு தான் தமிழக மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி அரசியல் அவங்க வந்து செய்கிற அரசியல் தலைவர்களும் நாங்கள் அப்படி தான் வந்து விரும்புகிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் போய் வந்து தாவேக்கால சேரன்னு போகிறது வந்து அங்கே உள்ளே போய் சில அஜெண்டாக்களை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், வர 2026 எலெக்ஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் கட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சித்தாந்தத்துடைய ஆட்கள் அங்கே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா போன்றவர்களும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இப்போ வேலையை விட்டுட்டு தவேக்களை சேர்ந்தவரும் அவர்கள்லாம் வந்து ஏற்கனவே பிஜேபியினுடைய சப்போர்ட்டில் வந்து இருந்தவங்க, மறைமுக சப்போர்ட்டில் இருந்தவங்க. பிஜேபியினுடைய இங்கே வந்து தலைமையில் போய் டெல்லியில் போய் அமித்ஷா போன்ற தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தார். அவங்க ஒருவேளை ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கலாமோ, இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவுக்கு பிஜேபியில் போகாமல் தமிழ்நாட்டில் வேறு மாதிரியான ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்துக்கள் ஓடுது. ஏன்னா அதன் மையமாக வந்து இன்றைக்கி வந்து அவர் கூப்பிடாத ஒரு தாவேக்காவுக்கு இப்போ நீங்கள் கேட்ட வந்து திமுகவில் மினிஸ்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் அன்வர் ராஜா போன்றவர்களும் கருப்புசாமி பாண்டிய போன்றவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து திமுக அதுலேருந்து பிரிஞ்ச அதிமுக நம்ம அதிமுகவில் இருந்தோம், திரும்பி நம்ம திமுகவில் போகிறதுல வந்து ஒன்றும் ஒரு பெரிய வந்து ஒரு இடர்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதில் போய் இணைஞ்சிருக்காங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் முகவை எஸ். சண்முகராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க, ரொம்ப நாள் ஆச்சு. தமிழக அரசியல் எப்படி போயிட்டு இருக்கு? தமிழக அரசு இன்று சூழ்நிலை வந்து பரபரப்பாக இருக்குது. இதுவும் 2-3 நாளாக வந்து அண்ணன் செங்கோட்டையனுடைய முடிவு எப்படி இருக்குன்ற மாதிரி அரசியல் களத்தை எப்படி அமைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியிலையும் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அதில் இன்னொரு 6 மாதம் தானே இருக்குது தேர்தலுக்கு. அதனால் அவரோட நிலைப்பாடு என்னன்றது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுதா தமிழகத்தில்? இல்லை, செங்கோட்டையன் ஆளுமையாக பார்க்கப்படுதுன்னா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக கிட்டத்தட்ட 8 முறை இருந்திருக்காரு. அமைச்சர் பதவியில் பல அமைச்சர் பதவியில் வைத்திருக்காரு. அதனால் ஒரு பழமையான வந்து ஒரு அரசியல் முதிர்ந்த ஒரு அரசியல்வாதின்றனால அவர் வந்து தமிழகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஆனால் அறிமுகம் என்பது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் அவருக்கான வந்து பெல்ட்டு ஆட்கள் இருக்கிறது, போகிறது வர்றது. மற்றபடி தென் மாவட்டங்களில் அவருக்கான வந்து இதெல்லாம் கிடையாது. பட் அப்படி சூழ்நிலையில் இன்றைக்கி அரசியல் வந்து அதிமுக விட்டு வெளியே வந்துட்டார் அப்படின்னா அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார், எப்படி செய்யணுன்ற மாதிரி ஒரு இப்போ பரபரப்பான அரசியல் நடந்துகிட்டு இருக்குல்ல. செங்கோட்டையன் வந்து அதிமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்கன்னா வந்து வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் பிஜேபியினுடைய இங்கே வந்து தலைமையில் போய் டெல்லியில் போய் அமித்ஷா போன்ற தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தார். அவங்க ஒருவேளை ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கலாமோ, இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவுக்கு பிஜேபியில் போகாமல் தமிழ்நாட்டில் வேறு மாதிரியான ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கருத்துக்கள் ஓடுது. ஏன்னா அதன் மையமாக வந்து இன்றைக்கி வந்து அவர் கூப்பிடாத ஒரு தாவேக்காவுக்கு இப்போ நீங்கள் கேட்ட வந்து திமுகவில் மினிஸ்டர்ஸ்லாம் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வந்து அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் அன்வர் ராஜா போன்றவர்களும் கருப்புசாமி பாண்டிய போன்றவர்களும் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து திமுக அதுலேருந்து பிரிஞ்ச அதிமுக நம்ம அதிமுகவில் இருந்தோம், திரும்பி நம்ம திமுகவில் போகிறதுல வந்து ஒன்றும் ஒரு பெரிய வந்து ஒரு இடர்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதில் போய் இணைஞ்சிருக்காங்க. அப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து இப்போ அண்ணன் செங்கோட்டையனும் வந்து இப்போ அது மாதிரி வந்து திமுகவில் போயிருக்காரு, இந்த அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த திராவிடங்கள் சித்தாந்தங்களை கொண்டது தான் எல்லாமே அடுத்தடுத்து அப்படியே வந்து பிரிஞ்சது தானே. திமுகலேருந்து நீதி கட்சியிலேருந்து திமுகலேருந்து அதிமுக, இப்போ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் மதிமுக, இன்றைக்கி நிலைமைக்கு மதிமுகலேருந்து பிரிஞ்ச தோழர் வந்து மல்லை சத்யா, இந்த மாதிரி வந்து எல்லாமே திராவிட சித்தாந்த கொள்கையிலே வந்து கொண்ட இதுதான் அமைப்பு தான் எல்லாமே. இப்போ அதன் தொடர்ச்சி அப்படி இருக்கும்போது இவர் பிஜேபி அரசை போய் பிஜேபியினுடைய ஆளுகின்ற மத்திய அரசில் இருக்க வந்து நிர்வாகி அமித்ஷா போன்றவர்களை சந்தித்து விட்டு வந்ததுக்கப்புறமும் சில இடர்பாடுகள் இருந்துச்சு, அவருக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து எம்எல்ஏ பதவி இன்றைக்கி வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு நாளைக்கு போய் வந்து தாவேக்களை சேரலாம் அப்படின்றப்ப நீங்கள் வந்து அவங்க கூப்பிடாத ஒன்றுக்கு நாங்களே ஆள் வச்சு உங்களை பேசி நாங்கள் வந்து தாவேக்களை இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து பிஜேபி ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்து அதை மனசில் வச்சு இப்போ வந்து அது மாதிரி செய்யலாம் போல அப்படின்ற மாதிரி எங்களை மாதிரி ஆட்கத்தோடு ஒரு பார்வை அப்படி இருக்குது.
ஏன்னா வந்து நாங்கள் என்னென்னா வந்து விஜய் வந்து சங் பரிவார் அமைப்பில் போய் மாட்டிக்கிற கூடாதுன்றது எங்களை மாதிரி வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் நாங்கள் எங்களை மாதிரி கட்சியினுடைய நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆளுமை மிக்க அரசியல் தமிழகத்தில் இருக்குது விஜய்க்கு. அப்படி ஒரு இருக்கும் காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு சங்கி கூட்டத்தில் போய் ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது அப்படின்ட்டு தான் தமிழக மக்கள் எல்லாருமே நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி அரசியல் அவங்க வந்து செய்கிற அரசியல் தலைவர்களும் நாங்கள் அப்படி தான் வந்து விரும்புகிறோம், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் போய் வந்து தாவேக்கால சேரன்னு போகிறது வந்து அங்கே உள்ளே போய் சில அஜெண்டாக்களை கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள், வர 2026 எலெக்ஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் கட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ சிந்தாந்தத்துடைய ஆட்கள் அங்கே இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களும் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இப்போ வேலையை விட்டுட்டு தவேக்களை சேர்ந்தவரும் அவரெல்லாம் வந்து ஏற்கனவே பிஜேபியினுடைய சப்போர்ட்டில் வந்து இருந்தவங்க, மறைமுக சப்போர்ட்டில் இருந்தவங்க. இப்போ அவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அவங்கள மாதிரி ஆட்களை வச்சு பிஜேபி எப்படி வேணாலும் இயக்கலாம்ல கட்சியை. இல்லை, இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. என்னதான் மற்ற கட்சிகள் போகிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அவங்கள வரவேற்றாலும் தனக்கு உட்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, எந்த கட்சியில் சேர்ந்தால் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா. அப்போ செங்கோட்டையன் அந்த முடிவு தாவேகா பக்கம் போனால் அவரோட அரசியல் நிரந்தரமாக செயல்பட முடியுமா, அல்லது திமுக பக்கம் போனால் அவர் அரசியல் வலுப்பெடுமா? இந்த ரெண்டு கேள்விகள் இருக்கு இல்லையா அவருக்குள்ள. சரியான கேள்வி. அதை எப்படி எடுத்துக்கணும்? நீங்கள் வந்து சரியான கேள்வி. ஏன்னா வந்து செங்கோட்டையன் வந்து பழமை மிக்க ஒரு அரசியல்வாதி. இங்கே திமுக பக்கம் போனால் திமுகவில் இருக்கிற எல்லாமே அதிமுகலேருந்து போன பாதி பேர் திமுகவில் தான் இன்னைக்கு மந்திரிகளாக இருக்காங்க. குறிப்பாக திமுகவில் முத்துசாமி இருக்காரு, அவருக்கு எதிரான அரசியல் இருக்கார். ஏன்னா அந்த களத்தில் போய் நம்ம அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அவருக்கு வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கலாம். ஏன்னா அங்கே இருந்து வந்து பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அனுசரித்து இப்போ தாவேக்காக போகிறான்னு வச்சுக்கோங்க. தாவேக்கால போய் இவருக்கு அதற்கான மரியாதை தத்துவம், அதுக்கான வந்து இது அவர் கொடுக்கப்பட்டால் தான் அவருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து வரும், வெளியே வரும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் போய் அவர் வந்து டம்மியாக தான் உட்காந்துருக்கணும். பொறுப்பை வாங்கி உங்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு முழுவதும் களப்பணி செய்கிறதுக்கான வேலைகளை அந்த ஒரு திறமையை பயன்படுத்தணும்ல. விஜய் அந்த மாதிரி பயன்படுத்துவாரான்றது ஒரு இன்னும் போக போக தான் நமக்கு அது தெரியும். ஏன்னா அண்ணன் செங்கோட்டையன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எப்படி வந்து செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு அரசியல் ஆலோசகராகவும் அவருக்கான விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு பேசுவதற்குமான வந்து ஒரு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாகவும் வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி விஜய் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஏற்கனவே விஜய் கூட ஒரு கூடாரம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை தாண்டி நம்ம இங்கே ஒரு அரசியல் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் அரசியல் களத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரு மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா நீங்கள் வலுவாக இருக்குமா, அதுதான் அது வலுவாக இருக்குன்றதை வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கவங்களை தாண்டி அதை முக்கியத்துவம் வந்து செங்கோட்டையனுக்கு கொடுப்பாரா விஜய்? இல்லை, ஒரு பார்வை என்னென்ன, செங்கோட்டையன் மீது ஒரு முக்கிய ஒரு இதுவாக பார்க்குறது வந்து, ஒரு கருத்தாக பார்க்குறது வந்து செங்கோட்டையனோட அரசியல் அந்த தேர்தல் யுக்தி. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் தேர்தல் அந்த யுக்தி பண்ணதெல்லாம், அந்த பிரச்சார பயணத்தெல்லாம் திட்டமிட்டதெல்லாம் செங்கோட்டையன் தான் முன்னிறுத்து பண்ணார். அது அம்மாவே முன்மொழிந்திருக்காங்க. அவரோட வியூகம் வந்து நல்ல வியூகமாக, அரசியல் வியூகம் வந்து அந்த வியூகம் விஜய்க்கு கிடைச்சா அது திமுகவுக்கு பெரிய அடிதானே. அது விஜய்க்கு கிடைக்கணுன்றது வந்து கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் ஒரு வியூகத்தை சொல்கிறதுக்கு அதை விஜய் ஏற்றுக்கிறணும். அதை சுற்றி இருக்க விஜயோட கட்சி ஆரம்பித்தப்போ இருந்த தோழர்களும் அங்கே இருக்கவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அதை தாண்டி நம்மளை தாண்டி வந்து செங்கோட்டையன் மேலே போயிட்டாருனாக்கு நமக்கான நம்ம பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிரும்ன்ற மாதிரி வந்து அரசியல் இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் தான். இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து அதிமுக விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பழனிசாமி தனக்கான அதிகார பயிர்வை நம்ம வச்சுக்கிறோன்றக்காக தான் செங்கோட்டையனை காலங்காலமாக இருந்தவர். நீங்கள் ஈஸியாக வெளியே போங்கன்னு சொல்லிட்டீங்க. இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 8 முறை அதிமுகவோட எம்எல்ஏ இருந்தவரை நீங்கள் சீக்கிரம் இப்போ இன்றைக்கி போங்க அதிமுக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய பாரம்பரியமாக இவ்வளோ காலமாக இருந்து இன்றைக்கி போய் தாவேக்களை போயிருந்தேன்னா நாளைக்கு இப்போ வந்து ராஜினாமா கொடுக்கும்போது அண்ணன் செங்கோட்டையன் வந்து அம்மா படத்தை வச்சுருக்காரு. நாளைக்கு தாவேக்கால இணைஞ்சதுக்கப்புறம் அம்மா படத்தை தூக்கிட்டு விஜய் படத்தை வச்சுக்குவாரா? தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க வச்சுக்கணும்ல. இப்போ நான் வந்து இப்போ தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அல்காட்சி பழனிபாபாவுடைய அரசியல் வாரிசு அண்ணன் கேஎம் சரிப்போ 25 வருஷமாக தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ இன்றைக்கி சாகிற வரை அவர் தலைவராக ஏற்றுக்கிறேன். அவர் படத்தை தூக்கி நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். நாங்கள் வந்து கட்சியில் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடு வந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து ஒதுங்கி இருந்து அண்ணன் படத்தை எப்போவுமே வச்சுக்கிட்டு நாங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். எங்களை மாதிரி கொள்கைவாதிகள் அந்த மாதிரி இன்னைக்கு ராஜினாமா பண்ணும்போது வந்து படம் வச்சிருந்தாரு. இப்ப நாளைக்கு வச்சிருப்பாரான்னு எங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வழிவகுத்து செல்றதுதான் விஜய் பயணம் மேற்கொள்றாரு. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, நீங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சிருந்தா நீங்க அம்மா படத்தை இன்னைக்கு வச்சிருக்கீங்க. நீங்க அம்மாவை தாண்டி எம்ஜிஆரை தாண்டி அடுத்து அம்மா. இப்போ அம்மா படத்தை வச்சிருக்கீங்க. இப்போ அம்மா படத்தை தூக்குனதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கீங்களா, விஜய் படத்தை வைக்காம? அது ஒரு கேள்வி இருக்குல்ல எங்களுக்கு.
அப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா படத்தை வைக்கல, அப்போ எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா? எம்ஜிஆர் படத்தை அரசியல் பண்ணீங்கன்னா அங்கே இருக்க உள்ள அரசியல் கலன் வேற மாதிரி மாறும்ல. நீங்கள் என்ன வந்து தலைவரை வந்து வந்து எங்கள் தலைவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக்கிட்டு திருப்பி நீங்கள் எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறீங்க. கொள்கை ரீதியாக தான் அவங்க எம்பளம் தான் தோழர். அவங்க நீங்கள் களத்துக்கு அவங்கள கொண்டு வர முடியாது. எம்பளம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உயிரோட்டம் இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்க தலைவரை தானே நீங்கள் தூக்கி உள்ளே வச்சுக்கிறேன்னு, உயிரோட இருக்க தலைவர் தான் நீங்கள் வந்து உங்கள் படத்தை வச்சு அப்படி வச்சுக்கிறவாரன்றது எங்களை மாதிரி அரசியல்வாதிகளும் இப்போ சூழல் வந்து இவர் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுற இடத்துக்கு வந்துடுவாரா? ஏன்னா இப்போ தாவேகாவில் விஜய்க்கும் அரசியல் தெரியாது, புரிதல் இல்ல, புசியானந்துக்கும் அந்த புரிதல் இல்ல, யாருக்குமே அரசியல்வாதியா புரிதல் கிடையாது. ஐஎஸ்ஐ முத்திரைன்னு சொல்லணும் இல்லையா? 100% அரசியல்வாதியா ஒருத்தர் முதல் செங்கோட்டையன் தான் இருக்காரு. நான் கூட வந்து இதுக்கு முன்னால ஒரு பேட்டியில் சொன்னேன் நான் இதை பத்தி. இப்போ முன்னால ஒரு ஏன்னா வந்து தாவேக்கால இருக்கிற எந்த இப்போ இருக்கிற வந்து பொறுப்பாளர்களுக்கும் அரசியல் யுக்தியோ அரசியல் புரிதலோ கிடையாது. நானே இந்த ஒரு பேட்டியில் சொன்னேன், 30 வருஷம் அரசியல் மிக்க ஒரு நல்ல அரசியல் தலைவர்களையும் கட்சிகளின் சிறு சிறு கட்சி தலைவர்களையும் நீங்கள் பக்கத்தில் விஜய் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்சோடனே வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த 41 உயிரெலாம் வந்து போயிருக்காது. இன்னும் வந்து அவர் வந்து அரசியலில் மக்கள் பணியில் இன்னும் சிறப்பாக இருந்திருப்பாரு. நானே ஒரு பேட்டியில் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ செங்கோட்டையன் போய் வந்து அந்த வகையில் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். ஆனால் அதிகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கறது வந்து விஜய் கொடுக்கணும். அதை மற்ற இப்போ இருக்கிற வந்து புசியானத்துலேருந்து ஆதவர்ஜினாலேருந்து நிர்மல்குமார்லேருந்து இருக்கிறவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட நகருக்கு போகணும். இல்லை எங்கே இவர் வந்து ஆனால் நம்பிக்கைக்குரியவர் வந்து அண்ணன் செங்கோட்டையன். அதில் வந்து நீங்கள் 100% வந்து நம்பிக்கைக்குரியவர் செங்கோட்டையன். அதிலலாம் நீங்கள் வந்து மாற்றுக்கிறது. அவர் நம்பி வந்து ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லல அடுத்து செய்ய வர ஒழிய நம்பிக்கைத்துவம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது செங்கோட்டையன். அதனால் நீங்கள் அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து அதை புரிஞ்சு அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாங்களான்றதை நம்ம காலத்தை தான் சொல்லணும். இல்லை நாளைக்கு அவர் சேர்ந்ததுக்கப்புறம் தளபதி விஜய் தான் சொல்லணும். இது இப்போ விஜயோட இந்த பயணம் வந்து ஒரு திட்டமிடல் அப்படின்னு பார்க்கலாமா? ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்து வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் பிறகு டிடிவி சந்திப்பு, ஓபிஎஸ் சந்திப்பு, சசிகலா அம்மையார் சந்திப்பு, இவங்களெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம், இதெல்லாம் ஒரு திட்டமிடலாக இருக்குமோ? இப்போது புகழேந்தி ஒன்றிணைப்பு குழு அவர் நடத்தினவர், அவர் என்ன சொல்றாரு, செங்கோட்டையின் தாவேக்கால் இணைந்தால் நானும் போய் ஒரு வந்து இப்போ 2026 தேர்தலில் ஒரு 3வது அணியை வந்து உருவாக்குறதுக்கு செங்கோட்டையை மையப்படுத்தி கூட இவங்களை எல்லாம் ஒருங்கிணை பண்றாங்க வாய்ப்பு இருக்கு. தாவேக்கால என்ன வாய்ப்பு 100% இருக்கு. அது வந்து நீங்க வந்து தாவேக்கால வந்து செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாருன்னா பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு என்னன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு எந்திரிச்சு நேரம் வந்து அறிவாலயத்தில் போய் வந்து ஸ்டாலினை பார்த்து வந்து இணைஞ்சாலும் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஒருவேளை தாவேக்கால இணைஞ்சாருனாக்கு நீங்க சொல்லக்கூடிய வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், புகழேந்தி இவங்களெல்லாம் சசிகலா விட்டுங்க. சசிகலா வந்து தாவேக்குள்ள உள்ளே போக மாட்டாங்க. அவங்கள தவிர்த்து மற்ற இருக்கிற ஆட்களெல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி இன்னும் மற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு 3வது அணியை உருவாக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த அணியை உருவாக்கும்ன்றத செங்கோட்டை சொல்லலாம். அதுவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஒத்து பார்க்கணும். இப்போது அதிகாரத்து மையத்துக்கு இப்போ எடப்பாடி அந்த இடத்துல செங்கோட்டையன் இருந்தால் நம்ம போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல யோசித்து செங்கோட்டையன் வெளியேற்றிடலாம், அல்லது செங்கோட்டையனுக்கு அந்த மதிப்பு கிடைக்கலன்னு அவரை தார்மீகமாக வெளியேறலாம். அந்த மதிப்பு அந்த மரியாதை தாவேக்கால கிடைக்குமா? கண்டிப்பாக தாவேக்கால கிடைக்கலனா திருப்பி வந்து அண்ணன் செங்கோட்டையன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளியே வந்து திமுக தான் போவார். வேற எங்கேயும் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்களும் ஒருங்கிணைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரியாதையும் அந்த சூழலும் உருவாகவில்லை என்றால் தாவேக்கா விட்டும் வந்து செங்கோட்டையன் வெளியே வந்து நேர திமுக தான் போவார். அந்த சூழ்நிலை ஏன்னா அரசியலில் எப்படி வேணாலும் நடக்கலாம் தோழர். நம்ம வந்து ஒரு யூகத்தெல்லாம் சொல்கிறோம். ஏன்னா செங்கோட்டையன் போய் வந்து அமித்ஷாவை பார்த்ததும் இங்கே வந்து ஓபிஎஸ், தினகரன் இவங்களோட வந்து ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி அந்த குரு பூஜையில் வந்து ஒரு கலந்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களும் ஒரு நகர்வுகளையும் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன எங்களுக்கு என்னென்னா தாவேக்கால இருக்கிற தளபதி விஜய் வந்து பாசிச சக்தியில் ஒரு கைப்பிடிக்கில் வந்து போயிடக்கூடாதுன்றது தான் எங்களோட இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்களுடைய வந்து இது. அவர் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வர்றதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வரவேற்குது. அண்ணன் KM ஷரீஃப் வந்து வரவேற்கிறார். அதுலலாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் வந்து பாசிச சக்திக்குள் வந்து அடைபற்றக்கூடாது. இவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து பாசிச சக்தியாக மாறிடுவாங்களோ அப்படின்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. நேரத்தும் கருத்தும் மிக்க நன்றி தோழர்.